உங்களுக்கும் லோ பேக்ல இந்த ஏரியால பெயின் இருக்கா? கொஞ்ச நேரம் பெண்ட் பண்ணி எழுந்திருக்கும் போது ஐயோ போச்சுன்னு ஒரு வலி, ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயிட்டா உட்காரும் பேக்ல ஒரு ப்ரெஷர். இந்த பெயின் சில நேரம் ஹிப்ல இல்லாம லெக் கீழேயும் ரேடியேட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இது நிறைய பேருக்கு L4 L5 டிஸ்க் பல்ஜ்னால வர ஒரு காமன் சிம்டம். லாங் டைம் ஒரே பொசிஷன்ல உட்காரறதுனால, ராங் போஸ்டர், சடன் பெண்டிங், இல்லனாக்கா வெயிட் லிஃப்ட் பண்றதுனால L4 L5 டிஸ்க்ல ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும். இதனால பெயினும் டெவலப் ஆகும். நீங்க இப்போ இந்த வீடியோ உங்க வீட்ல இருந்து பாக்குறீங்கன்னா இந்த 3 சிம்பிள் பொசிஷனை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஸ்பைனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு 2 பில்லோவை உங்க முட்டி கீழே வச்சுக்கோங்க. இது உங்க லோவர் பேக்ல இருக்கிற பிரஷரை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பர்டிகுலர்லி L4 L5 டிஸ்க் மேல இருக்கிற பிரஷரை கொஞ்சம் கம்மி பண்ணும். சம்டைம்ஸ் ஷியாட்டிக் நர்வ் இரிட்டேஷனும் ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு எந்த சைட்ல பெயின் இருக்கும் அந்த சைட் திரும்பி படுத்துட்டு ஒரு பில்லோ எடுத்து உங்க 2 நீஸ்க்கு நடுவில் பிளேஸ் பண்ணுங்க. இது ஹிப்பும் ஸ்பைனும் ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட்ல இருக்க ஹெல்ப் பண்ணும். அதனால L4 L5 டிஸ்க் மேல இருக்கிற ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாகும். நிறைய நேரம் உட்காரும் போது ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரில உட்காரதை விட கொஞ்சம் சாஞ்சு ரிலாக்ஸ்டா உட்காருங்க. வால் சப்போர்ட் யூஸ் பண்ணி 2 இல்ல 3 பில்லோ வச்சு 100ல இருந்து 110 டிகிரி ஆங்கிள் உட்காரலாம். இது லோவர் பேக் மேல இருக்கிற லோட ரெடியூஸ் பண்ணும். இந்த 3 பொசிஷனை இப்பவே சேவ் பண்ணிட்டு டெய்லி 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்க பேக்குக்கு கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும்.